அன்பார்ந்தோர்க்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள். இந்த காணொளி நேற்றைய கடந்த காணொளியின் தொடர்ச்சிதான். சந்தனு மகாராஜாவிடத்திலே இருந்து 8வது குழந்தையோடு கங்கை மறைகிறாள். அவனை ஆளாக்கி சந்தனு மகாராஜாவிடத்திலே கங்கை ஒப்படைத்துவிட்டு மறைந்து விடுகிறாள். இப்படி ஒரு சிறந்த மகன் கிடைத்த அந்த பூரிப்பில் புலகாங்கிதத்தில் மகனை அணைத்து அன்பு மழை பொழிந்து கொண்டு அஸ்தினாபுரத்திற்கு செல்லுகிறான் சந்தனு மகாராஜா. அங்கே போய் இந்த உலகமே வியக்குகிற வகையில், போற்றுகிற வகையில், புகழுகிற வகையில் அற்புதமாக யுவராஜா பட்டாபிஷேக விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறார். கங்கைக்கும் தனக்கும் பிறந்த இந்த தேவவிருதனான அந்த மகனை, இவன் தான் எனக்கு அடுத்தது இந்த நாட்டின் யுவராஜா, நான் எனக்கு பிறகு ராஜா, இப்பொழுது யுவராஜா என்று பிரம்மாண்டமாக உலகமே போடுகிற அளவிற்கு பட்டாபிஷேக விழாவை நடத்துகிறார். மகனோடு மகிழ்ச்சியாக வாழுகிறார். கங்கை என்கிற தேவதைக்கு மனைவியாக கிடைத்தது, தேவதைக்கு மகனாக பிறந்தவளவா, தனக்கும் கங்கைக்கும் பிறந்தவளவா, எத்தனை மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சியாக காலம் செல்லுகிறது. காலத்தை கடந்து மகிழ்ச்சியோடு சந்தனு மகாராஜா மகனோடு மகிழ்ச்சி காலத்திலே சென்று கொண்டிருக்கிறான். பூரிப்பு வெள்ளத்திலே மிதந்து சென்று கொண்டிருக்கிறான். நன்றாக இருக்கிறது, மன நிம்மதியாக இருக்கிறது. நல்ல அருமையான ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதான் அந்த கங்கையோட பெண் சுகமே தொடர்தலே முடிவில் இருந்துட்டானே. ஆனா என்ன ஆகுது, ஒரு 4 வருஷம் இப்படி போகுது. மகன் தான் நாடு மக்கள் இப்படி போகுது. இந்த பெண்ணை பற்றி எண்ணமே இல்லைங்கிற போட்ட கங்கையோட முடிஞ்சிடாது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா ஒரு 4 வருஷம் போகுது. ஒரு நாள் அப்படியே ஒரு மாலை நேரம் யமுனை ஆற்றங்கரைக்கு போகலாம். அங்க போய் அப்படியே அப்படி காற்று சுவாசித்து கொண்டு ஆற்று காற்றோடு அப்படியே காலார நடந்து வரலாம் என்று தேரோட்டி அடைத்துக் கொண்டு தேரிலே செல்லுகிறான். யமுனை ஆற்றங்கரைக்கு போகிறான். போய் தேரை நிறுத்திவிட்டு தேரிலே இறங்கி அந்த அழகுகளை எல்லாம் ஆற்றங்கரையோரத்தில் இருக்கிற மலர்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், வீசுகிற தென்றல், இவைகளையெல்லாம் அப்படியே ரசித்துக் கொண்டு அப்படியே நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு மனம் கமழுகிற மனம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, இன்னும் சொல்ல போனால் மனம் மயங்குகிற மனம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அப்படி ஒரு மனம் எங்கிருந்தோ அப்படியே வருகிறது. சுவாசிக்க மனம் அப்படியே துள்ளுகிறது. அப்படி ஒரு மனம், அப்படி ஒரு நறுமணத்தை அவன் வாழ்நாளில் அந்த ராஜா நுகர்ந்ததே இல்லை. இந்த இப்படி ஒரு மனம் வருகிறது. இந்த உயிர் உருகுகிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, மனம் மயங்குகிறது, உயிர் உருகுகிறது. அப்படி அந்த மனத்துல அந்த உயிரே உருகுகிற மனம் அப்படி செல்ல அந்த மனத்தை நோக்கி நடக்க அந்த மனம் அப்படியே மயக்கமே தந்துட மாட்டிருக்கு. அப்படி ஒரு மனமாமா. அப்படி இங்க செல்லுகிறான். மனம் அந்த திசையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறான். நெருங்கி செல்ல வாழ்நாளில் இது என்ன தேவலோகத்துலதான் இருக்கிறோமா, இல்ல நம்ம யமுனை ஆத்தங்கரையோரம் நடக்கிறோமான்னு இவனுக்கு ஒரு டவுட் வந்து பாக்குறான். இப்படி ஒரு மனத்தை வாழ்நாள்ல நுகர்ந்ததே இல்லையாடான்னு, இப்படி ஒரு மனத்தை சுவாதித்ததே இல்லையே, இன்னும் இப்படி ஒரு மனத்தை நாம் சுவாசிக்கிறோம் போயிட்டு இருக்கிறான். போய் பார்க்குற, பக்கத்துல போய் பார்க்கும்போது அங்க என்ன சொன்ன பாருங்க, தேவலோகத்திலிருந்து வந்துட்டு நம்ம நடந்துட்டு இருக்கிறோமோ, இதா யமுனை ஆத்தோரம் நடக்கிறோமோ அல்ல தேவலோகத்திலேயே வந்து நடக்கிறோம்னு நினைச்சா பாருங்க. உண்மையிலேயே அங்க தேவலோகத்திலே இருந்து வந்த ஒரு தேவதையே நின்று கொண்டிருக்கிறாளோ என்று சொல்லுகிற அளவிற்கு அற்புதமான ஒரு தேவலோக அழகி அங்கே நின்று கொண்டிருக்கிறார். தேவலோகத்திலே இருக்கிற அழகி இல்லை, தேவலோகத்து அழகியை போல தேவலோக அழகியாகவே நின்று கொண்டிருக்கிறாள். என்னடா இவளுக்கு எங்க போனா இப்படி ஒரு ராசியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கிட்ட கேட்டாலும் எங்கிட்ட பதில் இல்லை. என்ன நேத்து சொன்ன கதையில கங்கையே வந்து நின்று கொண்டிருந்தால் பிரபஞ்சமே மயங்குகிற பேரழகு படைத்தவள் இப்பொழுது தேவலோகத்தை அழகியே வந்து நின்று கொண்டிருக்கிறாள் என்று சொல்லுகிறீர்களே என்று எங்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. மகாபாரதம் எழுதின வியாசர் கிட்டத்தா நீங்க கேட்கணும். ஏன்னா வியாசர் பகவான் அதை எழுதியிருக்காரு. வியாசர் என்கிற முனிவர் எழுதிய கதை என்று சொல்லப்படுகிறது மகாபாரதம். அதுலதான் இவளுக்கு அங்க போனா
கங்கை தேவி வர்றா. இங்க யமுனை ஆற்றங்கரையோரத்துல அந்த வனமே, அந்த ஆற்றங்கரை ஓரமே அப்படி மனம் வீசுகிற ஒரு மனம் கமழுகிற ஒரு பெண். அவளுக்கு எப்படி அந்த இப்படி ஒரு மனம் வந்துச்சுன்னா, ஒரு முனிவர் தந்த வரம். அவளுக்கு அப்படி ஒரு மனம் வீசுகிற ஒரு அமைப்பை முனிவர் ஒரு வரமாக தந்திருக்கிறார். மனத்தை வெல்லுகிற அழகு. அப்புறம் இவளுக்கு எப்படி பார்த்துட்டு எப்படி இருக்குது, 4 வருஷமா இருந்த அந்த கட்டுப்பாடு அப்படியே காணாம காத்துல கரைஞ்சு போச்சு. அவளை கட்டி அவளோடு அவதான் நம்மளுக்கு பொண்டாட்டி, இவளை பொண்டாட்டி ஆக்கி ஆகணும் முடிவு பண்ணிட்டான். அவனே போய் நேர கேட்கிறான், நான் தான் நாட்டுடைய ராஜா, நீ எனக்கு மனைவியாக வேண்டும், உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன்னு கேட்கிறான். அவள் அடக்கமாக சொல்லுகிறாள். அவ்வளவு ஒரு பேரழகு படைத்தவள். அவ்வளவு ஒரு அடக்கமாக, ராஜாவே, நான் செம்படவ பெண், என் தந்தை செம்படவ குல தலைவன், என் தந்தையிடத்திலே கேளுங்கள், என் தந்தைக்கு விருப்பம் என்றால் அதுவே என் விருப்பம், உங்கள் விருப்பம் என் தந்தையின் விருப்பம் என்றால் என் விருப்பம் அதுவே, உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லுகிறாள். அவ அப்படியே மயங்கி அதிர்ச்சி ஆகிற மாதிரி அவளிடத்திலே இருக்கிற மனம், அவளுடைய பேரழகு, அவள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லையும் தேனுக்குள்ளே நனைத்து குடைத்துத்தான் வாயில இருந்து அந்த வார்த்தை வெளியே வருகிறதோ. அந்த அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வெளியே வருவதற்குள்ளே, வாயிலிருந்து வெளியே வருவதற்குள்ளாகவே வாய்க்குள்ளே ஏதாவது ஒரு தேன் குளம் இருக்கிறதோ, அந்த குளத்துக்குள்ள அந்த ஒவ்வொரு சொல்லையும் முக்கி எடுத்து வெளியே சொல்றாளுங்கிற அளவிற்கு இனிமை ததும்பி பொங்குகிற அப்படி ஒரு இன்பமயமான ஒரு இனிமை சொற்களாக அவள் சொல்லுகிறாள். இவன் அப்படியே மயங்கி போய், என்ன சொன்ன உங்க அப்பா கிட்டயா, சரி எங்க கொப்பன்ட்டு கிளம்புறா. ஏன்னா இவளை விட்டக்கூடாதுரா, இவ தாண்டா இனி நம்மளுக்கு வாழ்நாள்ல பொண்டாட்டின்னு தேடி ஓடுறா. அவங்க அப்பனை செம்படவ குல தலைவனை போய் சந்திச்சு கேட்கிறான். அவனுக்கு தெரியும் இவர் ராஜான்னு. வாங்க ராஜாங்க, நான் உன்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன், எனக்கு பட்டத்து ராணியாக்கி கொள்கிறேன்னு கேட்கிறான். அவன் செம்படவ குலத்தினுடைய தலைவன், அதில் ஒன்றும் மறுப்பில்லை மகாராஜா, அவளும் உங்களுக்கு ராணியாக அமைப்புள்ளவள் தான், ஆனால் ஒன்று, எனக்கு நீங்கள் ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும்னு கேட்கிறான். சத்தியமா? என்ன சத்தியம்? இல்லை, என் மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனாலும் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்து விட்டு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். என்ன சத்தியம்? என்னால என்ன கொடுக்க முடியுமோ கேடு, நான் கொடுக்குறேன், என்னால் கொடுக்க முடிஞ்சதை நான் கொடுத்துட்றேங்கிறான். அப்ப அவன் செம்படவ தலைவன் சொல்றான், உங்களுக்கும் என் மகளுக்கும் பிறக்கிற மகனை உங்களுக்கு பிறகு இந்த நாட்டுக்கு ராஜாவாக்குவேன் என்று நீங்கள் எனக்கு வாக்குறுதி சத்தியம் தர வேண்டும் சொல்றான். அப்படியே சோர்ந்து போயிடுறான். இந்த கடல்ல அலை சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிக உயரமாக எழும், மிக உயரமாக எழும். அந்த வருகிற அலை உயரமாக எழுந்து அப்படியே விழுந்து அப்படியே தவழ்ந்து வந்து அப்புறம் மெதுவா அப்படியே பின்னாடி போயிடும். அந்த மாதிரி சந்தனு மகாராஜனுடைய மனம் அந்த மகிழ்ச்சி உச்சத்தினுடைய எல்லைக்கு போய், இவன் என் மகளுக்கு பிறக்கிற மகனைத்தான் நீங்க இந்த நாட்டுக்கு ராஜாவாக்கணுதையும் அப்படியே அந்த அலை போல எழுந்த மகிழ்ச்சி அலை கீழே இறங்கி அப்படியே பின்னோக்கி சோர்வாக போய்விட்டு, அவள் மீது தாபம் இருக்கிறது, தாபம் பொங்குகிறது. ஆனாலும் நம்முடைய மகன் தேவவிரதனுக்கு நாம் பட்டாபிஷேகம் செய்திருக்கிறோம். கங்கையின் மைந்தன் அவன்தான் நமக்கு பிறகு இந்த நாட்டை ஆள வேண்டும். ஆனால் இவளை திருமணம் செய்து கொண்டு இவளுக்கு பிறக்கிற மகனை நாளை நாம் நாடாள செய்கிறேன் என்று சொல்லுவது தவறல்லவா என்று வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி தரக்கூடாது. ஏன்னா நமக்கும் கங்கைக்கு பிறந்தவனுக்கு நம்ம பட்டாபிஷேகம் பண்ணிட்டா மூத்தவன் அப்படின்னு, அப்பெல்லாம் ராஜகுல வழக்கப்படி மூத்தவன் தானே. அப்புறம் வேண்டான்ட்டு முடிவு பண்ணிட்டு கிளம்புறான். மனமெல்லாம் அவகிட்டத்தான், அவகிட்டே தான் மனசெல்லாம். ஆனாலும் தன்னுடைய மகனுக்கு நாம யுவராஜா பட்டாபிஷேகம் செஞ்சிருக்கிறோம், அவன் தான் அந்த நாட்டுக்கு ராஜான்ட்டு தேரேறி கிளம்பி வந்துடுறான். அரண்மனைக்கு வந்து யார்கிட்டையும் ஒருத்தர் ஒன்று சொல்றது இல்லை, மனசுக்குள்ளேயே அவளையே நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படி ஒரு அழகு மனம், அப்படி ஒரு இனிமையான ஒரு அடக்கமான ஒரு பேச்சு, காது உடிற ஒரு ஒரு இசை கீதம் போல் அவளுடைய பேச்சு. சரி, ஆனா நம்மளுக்கு இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம மகன் தான் தேவவரம் தான் நாளைக்கு நாட்டை ஆளணுன்ட்டு பேசாம இருந்துடுறான்.
என்ன ஆகுது, அவளை நினைச்சு நினைச்சு கவலையில இழைச்சு போயிடுறான். இதை கவனிக்கிறான் தேவவிரதன். கவனிச்சு கேட்கிறான், தந்தையே என்ன எப்பவும் கொஞ்ச நாளாவே ஒரு சோர்வாவே இருக்கிறீங்க, ரொம்ப கவலையா இருக்கிறீர்கள் போல் தெரிகிறது, பாதியாக இழைத்து போய்விட்டு என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்கிறான். ஒண்ணும் இல்ல சொல்லுங்க தந்தைன்னு அப்புறம் கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி கேட்டதே அவ சொல்றா, ஒண்ணும் இல்ல, நீ ஒரு மகன் தான் எனக்கு இருக்கிற, நீ எப்ப பாரு போர் பயிற்சி யுத்த போர்க்கருவிகளோடையே பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற போருக்கு, போரும் எப்ப வேணாலும் ஒரு நாடுன்னா போர் வரும், அது என்ன வேணாலும் நடக்கலாம், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நீ ஒரு மகன் மட்டுமல்ல எனக்கு நீ 100 மகனுக்கு சமம், ஆனாலும் ஏதாவது ஆகிவிட்டால் நம்முடைய குலம் அதோடு அழிந்து போய்விடுமே, அது அப்படிங்கிறதான். என்ன இருந்தாலும் சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரு மகன் இருந்தாலும் என்ன இல்லாவிட்டாலும் என்ன அப்படின்னு தான் சாஸ்திரங்களும் சொல்லுது. நம்மளுக்கு அடுத்த குல வளர்ச்சிக்கு இன்னொரு மகனோ 2 மகனோ இருந்தா அதை பத்தி யோசிச்சா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, அதுதான் கவலை அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா மகன்கிட்ட போய் எப்படி சொல்றது, ஒரு வெட்கம் சொல்லல. அப்படிங்களா சரின்ட்டு கேட்டுக்கிறான். இவன் புரிஞ்சுட்டான் என்ன காரணம். அப்புறம் அடுத்த மகன் வேணும் என்ன காரணம் தெரியுமில்ல, அதுவும் கங்கையின் மைந்தன் அல்லவா, நல்ல அறிவு, புரிஞ்சுட்டான். நேர தேரோட்டிட்டு போறான். என்ன நடந்துச்சு, என்ன காரணம், ஏன் அப்பா இப்படி இருக்கிறாரு, என்னுடைய தந்தை இப்படி இழைச்சே போயிட்டாரு, என்ன விஷயம் கேட்கிறாரு. அவன் இல்ல ஒண்ணும் இல்லைங்க யுவராஜா, எல்லாம் கிட்டத்தட்ட நான் தெரிஞ்சுட்டேன், நீ விவரங்களை சொல்லு, முக்கால்வாசி தெரிந்து விட்டது, இன்னும் கொஞ்சம் சொல்லு. ஏன்னா அப்ப தந்தையினுடைய உடல்நிலை எந்த அளவுக்கு இழைச்சு போயிருக்கன்னு பார்த்தீங்களா. ஆமாங்க யுவராஜ் சொல்லுன்னு சொல்றான். அப்புறம் விஷயத்தை சொல்லிடுறான், இந்த மாதிரின்னு சொல்றான். நேரம் இவனே போறான், தேவவர்தனை செல்கிறான், செம்படவ குல தலைவரிடத்திலே போகிறான். உன்னுடைய மகளை ராஜாவுக்கு திருமணம் செய்து கொடு என்று பெண் கேட்கிறான். யுதர்சனை தந்தைக்காக போய் பெண் கேட்கிறான். இப்போ அவன் சொல்றான், சத்தியவதியினுடைய தந்தை, அவள்தான் இந்த செம்படவ குலப்பெண், தந்தை செம்படவ குல தலைவன். அதுல ஒன்றும் தடையெல்லாம் ஒண்ணும் இல்லை யுவராஜா. இருக்கிற ஒரே ஒரு தடை என்னவென்றால், என் மகளுக்கு பிறக்கிற மகனை இந்த நாட்டுக்கு அடுத்த ராஜாவாக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே யுவராஜாவாக பட்டாபிஷேகம் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது, அது ஒன்றுதான் இப்பொழுது தடையை தவிர வேறொன்றும் இல்லைங்க. அப்படியா, சரி, என்னுடைய யுவராஜா பட்டத்தை நான் இந்த நிமிடமே இந்த நொடியே நான் தியாகம் செய்கிறேன், உனக்கு நான் சத்தியம் செய்து தருகிறேன், உன் மகளுக்கு பிறக்கிறவன் தான் இந்த நாட்டுக்கு ராஜா என்று நான் சத்தியம் செய்து தருகிறேன், சத்தியம் பண்றான். அப்படியே அவன் செம்படவ குல தலைவன் மகிழ்ந்து பூரித்து, யுவராஜா, ராஜ வம்சத்தில் எந்த ராஜ குலத்திலே இப்படி ஒரு வார்த்தை யாரும் சொல்ல மாட்டார்கள், அப்படி ஒரு வார்த்தை நீங்கள் அப்படி ஒரு சத்தியமே வடிவமாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், கங்கையின் மைந்தன் அல்லவா, நீங்களே என் மகளுக்கு பிரபு, நீங்களே அழைத்து சென்று தந்தையாக நின்று நீங்கள் நாட்டு ராஜாவுக்கு, நீங்கள் சந்தனு மகாராஜாவுக்கு நீங்களே திருமணம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒண்ணு என்னன்னா, எனக்கு உங்கள் வாக்கு தேவ வாக்கு, நான் அதிலே எந்த குறையும் எனக்கு இல்லை, எந்த குறையும் எனக்கு இல்லை. கங்கையின் மைந்தனே, என்ன எனக்கு இன்னொரு ஒரு பெண்ணுக்கே உரிய தந்தையினுடைய ஒரு சந்தேகம், அவ்வளவுதான், சொல்லு, என்ன சொல்லுன்னு கேட்கிறான். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன்கிறான். இல்ல ஒண்ணு இல்ல, நீங்கள் உங்க ராஜா பட்டாபிஷேகத்தை நீங்க தியாகம் செஞ்சுட்டீங்க, உங்களால எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க அதுக்கு என்ன ஒண்ணும் செய்ய மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு சந்ததி வரும் அல்லவா, பாருங்க எப்படின்னு, உங்களுக்கும் மகன் வருவான் அல்லவா, அவன் எங்க எப்படி கணக்கு போடுறான் பாருங்க, பேர்பட்ட தியாகத்தை பண்றான், சத்தியம் பண்ணி கொடுக்குறான், ஆனாலும் அவன் கேட்கிறான், உங்களுக்கு ஒரு மகன் வருவான் அல்லவா, நீங்களே ஒரு மகாவீரர், மாவீரர், அப்ப உங்களுக்கு பிறக்கிற மகனும் உங்களை போன்றவே வீரனாகத்தானே இருப்பான், நாளை அவன் இந்த ராஜ்யம் எனக்குத்தான் சொந்தம் என்று அவன் போர் தொடுத்தால் என்ன செய்வது அப்படின்னு எப்படி பாரு. அப்படியே தேவவிரதன் அவனை பார்க்கிறான். அப்படியா, எனக்கு திருமணமாய் எனக்கு மகன் பிறந்து நாளை அவன் இந்த நாட்டுக்கு உரிமையானவன் என்று ராஜ்யத்திற்காக போர் தொடுத்தால் என்ன செய்வது என்றுதானே உன்னுடைய கேள்வி. ஆமாங்க யுவராஜன் கேட்கிறார். கவலைப்படாது, இதோ இப்பொழுதே உறுதியேற்கிறேன், இப்பொழுதே பிரதிஞ்சை செய்கிறேன், இப்பொழுதே சத்தியம் செய்கிறேன், என் வாழ்நாளில் முழுக்க முழுக்க
என் உடலில் கடைசி மூச்சு காற்று இருக்கிற வரை நான் பிரம்மச்சாரியாகவே வாழ்வேன், பிரம்மச்சாரிய விரதம் பூணுகிறேன், எந்த பெண்ணையும் தொடமாட்டேன், என் வாழ்நாளில் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன், நான் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி, இது சத்தியம் 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 என்று உறுதியேற்கிறான், சபதம் ஏற்கிறான். வானத்திலே தேவர்களெல்லாம் நின்று கொண்டு அந்த தேவவரதன் மீது பூமழையை பொழிகிறார்களாம். சுற்றிலும் பீஷ்மன் பீஷ்மன் பீசன் என்று ஒரு அசரீரி குரல்கள் எதிரொலிக்கிறதா. பீஷ்மன் என்றால் செய்ய முடியாத அற்புத செயல்களை செய்கிறவன் என்று பொருளா. அதனாலேதான் அவனுக்கு அந்த பீஷ்மன் என்று எதிரொலித்த பின் வாழ்நாளெல்லாம் பீஷ்மன் என்றே பெயர் நிலைத்து அவரை பீஷ்மர் என்றே அழைத்தார்கள். செம்படவ குல தலைவன் அவளுடைய மகளை சத்தியவதியை தேவவிரதனோடு அனுப்பி வைத்தான். தேவவிரதன் அழைத்து வந்து தந்தையோடு சேர்த்து வைத்து தந்தையின் காதலை வெல்ல வைத்து தந்தைக்கு திருமணம் செய்து வைத்தான். தந்தை சந்தனு ராஜா மகிழ்ச்சி அடைந்தான். இப்படியும் மகாபாரத புராண கதையிலே மகன் இருந்திருக்கிறான். இன்றைக்கு நடைமுறை உலகத்தில் எப்படி எப்படியோ கொடுமையான மகன்கள் இருப்பதையும் நாம் தொலைக்காட்சிகளிலேயும் செய்திகளாகவும் கேட்கிறோம். சரி, அடுத்த காணொளியில் உங்களை அடுத்த தலைப்பில் சந்திக்கிறேன் என்று அன்புடன் கூறி மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வணக்கம், நன்றி, விடைபெறுகிறேன்.